அந்த காலத்தில் நம்ம பாட்டி அம்மாச்செல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவங்க கண்டுபிடிச்ச ஒவ்வொரு ரெசிபிஸ்லுமே ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சிருக்கு. இது வெந்தய களி, இதில் ஏகப்பட்ட வெந்தயமும் நல்லெண்ணையும் சேர்த்து பண்ணணுனால அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமாக பெண்களுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தண்ணியில் அலசி எடுத்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எந்த கிளாஸ்ல நீங்க அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே டம்ளர்ல ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தண்ணியை அரைச்சு எடுத்துக்கோங்க. களி செய்யறதுக்கு அடிகனமான கடாய் அல்லது இந்த மாதிரி நான்ஸ்டிக் எடுத்துட்டு ஒரு 4 கப் தண்ணி சேர்த்து நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் 1 கப் தண்ணி எடுத்து வச்சிருங்க. அரைச்சு வச்சிருந்த மாவை சேர்த்தோன்னுமே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். கைவிடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும். எடுத்து வச்சிருந்த சுடுதண்ணில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துலயே உங்களுக்கு மாவு நல்லா வெந்து வந்துடும். கையில தண்ணி நனைச்சிட்டு நீங்க மாவு தொட்டு பார்த்தா கையில ஒட்டாம வரும். அப்படினாலே மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 கப் அளவுக்கு வெல்லம் நான் தண்ணியில ஜஸ்ட் கொதிக்க விட்டு வடிகட்டி இதோட சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கடைசி ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல ஹல்வா பதத்துக்கு கிண்டி எடுத்துருங்க. சுட சுட வாழையில களியை சேர்த்து நடுவில் குழிய விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்து அந்த களியை நல்லெண்ணெயில தொட்டு சாப்பிட்டு பாருங்க. உங்க பாட்டியை புகழ்ந்துருவீங்க.